இந்திய பொருளாதாரத்துல ஒரு குறிப்பிட்ட கலாச்சார பண்டிகை எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். பக்ரீத் பண்டிகை இந்தியாவோட மைக்ரோ மற்றும் மேக்ரோ பொருளாதாரத்துல எவ்வளவு பெரிய வியக்கத்தக்க மாற்றங்களை உருவாக்குது அப்படிங்கறத ஆதாரங்களோட அடிப்படையில ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, இதுக்குள்ள ஆழமா இறங்கி பார்ப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ரிப்பிள் எஃபெக்ட் பயணம் இதுதான். முதல்ல பேரியல் பொருளாதாரம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கீட்டு விளக்கம், மூணாவதா கட்டுக்கதை வசஸ் உண்மை, நாலாவதா வேலைவாய்ப்பாலை, அஞ்சாவதா 40 கோடி பேருக்கு உணவு, மற்றும் கடைசியா கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதாரம். 1. பேரியல் பொருளாதாரம். அதாவது இந்த பண்டிகையின் போது நடக்கிற பொருளாதார பரிவர்த்தனையோட பிரம்மாண்டமான அளவை நாம முதல்ல பாத்திரலாம். 40,000 கோடி ரூபாய். நம்ப முடியலல்ல? ஆனா நம்மளோட ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகையின் போது மட்டும் இந்தியாவுல நடக்கிற மொத்த வர்த்தகத்தோட தோராயமான மதிப்பு இதுதான். வெறும் சில நாட்கள் நடக்கிற ஒரு பண்டிகை இவ்வளவு பெரிய தொகையை மார்க்கெட்டுக்குள்ள சுழல விடுது அப்படிங்கிறது உண்மையிலேயே மலைக்க வைக்கும் ஒரு விஷயம் தானே. 2. கணக்கீட்டு விளக்கம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய 40,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஆதாரம் ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த கணக்கீடு ரொம்பவும் தர்க்க ரீதியானது. எப்படின்னு பாருங்க. இந்தியாவுல சுமார் 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்ப இவங்கள ஒரு 8 முதல் 10% பேர் பலியிடும் கடமையில பங்கேற்கிறாங்கன்னு நாம வச்சுக்கிட்டா கூட சுமார் 2 கோடி ஆடுகள் வர்த்தகம் செய்யப்படுது. ஒரு ஆட்டோட சராசரி விலையை 20,000 ரூபாய்னு கணக்கிட்டு பாருங்க. அந்த 2 கோடிய 20,000ஆல பெருக்குனா நமக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் வர்த்தக மதிப்பு தான் இந்த 40,000 கோடி ரூபாய். ரொம்ப சிம்பிளான லாஜிக்கான கணக்கு இல்லையா? சரி, இப்போ உங்க மனசுல இயல்பாவே ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கும். இவ்ளோ பெரிய மாபெரும் வர்த்தகத்துல உண்மையில யாருக்கு லாபம்? இந்த 40,000 கோடி ரூபாய் யார்கிட்ட போகுது? இந்த இடத்துல தான் நம்ம ஆதாரம் ஒரு மிக தெளிவான வாதத்தை முன்வைக்குது. நிறைய பேர் நினைக்கிறது போல இந்த தொகையை அரபு நாடுகளுக்கோ வெளிநாட்டு வல்லரசுகளுக்கோ அல்லது பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ போகல. அதுதான் உண்மை. மாறாக இந்த மாபெரும் பொருளாதாரம் முழுமையா நம்ம இந்திய கிராமப்புற பொருளாதாரத்துக்குள்ளேயே தான் சுழலுது. எந்தவித மத சமூக பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு கிராமப்புற இந்திய விவசாயிகளுமே இதனால நேரடியாக பயனடைறாங்க. 3. வேலைவாய்ப்பு அலை. சரி, இந்த பணம் எப்படி நேரடியாக மக்களின் வாழ்வாதாரத்தை உருவாக்குதுன்னு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வேலைவாய்ப்பு கணக்கீடு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு விவசாய குடும்பம் சராசரியா 10 ஆடுகளை பராமரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த சீசன்ல தேவைப்படுற அந்த 2 கோடி ஆடுகளை 10ஆல வகுத்து பார்த்தா நமக்கு 20 லட்சம் அப்படிங்கிற எண் கிடைக்கும். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட சீசனல் டிமாண்ட் மூலமா சுமார் 20 லட்சம் கிராமப்புற குடும்பங்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பும் வருமானமும் கிடைக்குதுன்னு ஆதாரம் கிடைக்கிடுது. 40 கோடி பேருக்கு உணவு. வேலைவாய்ப்பை தாண்டி இந்த உணவளிக்கும் விஷயம் சமூகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாப்போம். ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த இறைச்சியானது கட்டாயமாக 3 சம பகுதிகளாக பிரிக்கப்படணும். ஒரு பகுதி தங்களுக்கு, இன்னொரு பகுதி உறவினர்களுக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமான அந்த 3வது பகுதி ஏழைகளுக்கு. இதன் மூலமா ஒரு பெரிய அளவிலான உணவு சமூகத்துல இருக்கிற ஏழைகளுக்கு நேரடியாக சென்றடைவது உறுதி செய்யப்படுது. இதனால ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா? பயனாளிகளோட எண்ணிக்கை 40 கோடி. ஒரு ஆட்டிலிருந்து குறைந்தபட்சம் 20 பேராவது உணவு உண்ண முடியும்னு வச்சுக்கிட்டா அந்த 2 கோடி ஆடுகளின் மூலமா சுமார் 40 கோடி மக்களுக்கு இந்த பண்டிகையின் போது இலவசமாக உணவு கிடைக்குதுன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா விளக்குது. ஒரு பண்டிகை இத்தனை கோடி பேரின் பசிய போக்குதுங்கிறது மிகப்பெரிய விஷயம்தானே. 5. விவசாயிகளின் வாழ்வாதாரம். இப்போ நாம விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒவ்வொரு தனிப்பட்ட இந்திய விவசாயியோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி உயிர்நாடியா இருக்குன்னு பாப்போம். கிராமப்புற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் தான் ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு நீர்மை சொத்து, அதாவது லிக்விட் ஆசெட் அப்படின்னு ஆதாரம் குறிப்பிடுது. விவசாயிகளுக்கு பயிர் மூலமா வருமானம் இல்லனா கூட இந்த பண்டிகையை நம்பி ஆடுகளை வளர்க்கறது அவங்களுக்கு வருஷம் முழுக்கவும் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வயதான மாடுகளை விற்று இளம் பசுக்களை வாங்குறதுக்கும் இந்த தொகை உதவுது. எல்லாவற்றுக்கும் மேலா இது விவசாயிகளின் தற்கொலைகளை தடுக்கும் ஒரு மிக முக்கியமான பொருளாதார காரணியாவும் இருக்குன்னு கட்டுரை சொல்லுது.
மேலும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வாதத்தை ஆதாரம் நடுநிலையா முன்வைக்குது. வயதான கால்நடைகளை விற்பனை செய்யறது தடை செய்யறது விவசாயிகளோட அந்த தொழில் சுழற்சியை கடுமையா பாதிக்கும்னு அது சொல்லுது. அது மட்டும் இல்லாம வயதான விலங்குகளை பராமரிக்க வழி இல்லாம பட்னி போடுறது அந்த விலங்குகளுக்கு கொடூரமான துன்பத்தை கொடுக்கும். அப்படி பட்னி போடுறத ஒரு பெரும் பாவம்னு இந்த ஆதாரம் வரையறுக்குது. இந்த பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவார்த்த பார்வையை விளக்குறதுக்கு இந்த ஆதாரம் திருக்குரானின் 217வது வசனத்தை மேற்கோள் காட்டுது. நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனா அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க விரும்பலாம், ஆனா அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இறைவன் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒரு செயலின் பின்னணியில மறைந்திருக்கிற நன்மைகளை புரிஞ்சுக்க இந்த நூல் இப்படி ஒரு தத்துவார்த்த வழிகாட்டுதலை வழங்குது. மேலும் இது ரொம்ப அற்புதமா எதை விளக்குதுன்னா, நாம இதுவரை பார்த்த அந்த மாபெரும் 3 தகவல்களோட சுருக்கத்தை தான். இந்த டேபிள பாருங்க. 40,000 கோடி ரூபாய் வணிகம், 40 கோடி மக்களுக்கு உணவு மற்றும் 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த எண்கள் எல்லாமே மிகவும் குறைந்தபட்ச மதிப்பீடுகள் தான் அப்படின்னு நம்ம ஆதாரம் நம்புது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பண்டிகை ஒட்டுமொத்த தேசத்தோட கிராமப்புற பொருளாதாரத்துக்கும் இவ்ளோ பெரிய உயிர்நாடியா இருக்கும்னு நீங்க இதுக்கு முன்னாடி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? திருக்குரான் நற்செய்தி மலர் இதழ் வாசிக்க QR கோட் ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது 988600 1357